வரைக்கும் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா மலைகளை ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறத நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மலைகள் மூலியமாக கல்குவாரிகளை அமைத்து அந்த கல்குவாரிகளை கிரஷரில் போட்டு அரைச்சு இங்கே விற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரேட்டில் வந்து இங்கே மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க தெரியும். அப்போ அந்த குவாரி அமைச்சருக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. நான் சொல்றது ஒரே ஒரு மலையை வெட்டி அதன் மூலியமாக வரக்கூடிய பணமே கோடிக்கணக்கில் இருக்கு அப்படின்னா மணல் இருக்கு, கனிம வளங்கள் கீழே இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த அமைச்சர் என்ன ஜியோ பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் முறையாக அனுமதி வாங்கியிருக்கக்கூடிய 2000 கல் குவாரிகளுக்கு நீங்க விசிட் பண்ணுங்க. இங்க வந்து முறைகேடுகள் நடக்குது, அனுமதி பெறாமல் நிறைய நடக்கிறதாக கேள்வி இருக்கு. அங்க தோண்டக்கூடியதில் நம்ம கொடுத்துருக்க ஆழத்தை தாண்டி அதிகமான ஆழங்கள்ல வந்து தோன்றாங்க. அதனால போய் இருக்கக்கூடிய மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் எல்லாரும் போய் அங்க சந்திச்சு விசிட் பண்ணி எனக்கு வந்து இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து டி.கே. பிரபு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம எல்லாருமே சிந்திக்கலாம். இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு.